السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதமாகும். வழிகாட்டுதல்களில் மிகவும் அழகானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். செயல்களில் மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படும் அனாச்சாரங்கள். ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்திற்கு இழுத்து சென்றுவிடும் என்ற நபிகளாரின் எச்சரிக்கையை நினைவூட்டியவனாக என்பதை ஆரம்பம் செய்யும். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த உலகிற்கும் ஆகச் சிறந்த அருள்கொடையாகவும் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் சிறந்த முன்மாதிரியாகவும் எல்லா துறையிலேயும் இருக்கிறார்கள் என்பதை மார்க்க அறிவுரைகளும் குர்ஆன் ஹதீஸின் தகவல்களும் மிக ஆணித்தரமாக சொல்லி காட்டுகிறது. எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும், எந்த செயல்பாடை எடுத்துக்கொண்டாலும் அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக கொண்டு ஒரு மனிதன் தன் வாழ்வில் செயல்பட்டால் அது கண்டிப்பாக சிறந்த மனிதனாக அவர் உருவெடுப்பதற்கும் ஒழுக்கமுள்ளவராக இருப்பதற்கும் சீர்திருத்தமாக தானும் இருந்து பிறரையும் சரி செய்யக்கூடிய ஒரு காரியமாகவும் அவருடைய வாழ்க்கை இருக்கும். அந்த அளவிற்கு மிக பிரமிப்பான பல விஷயங்களை உள்ளடக்கிய
முன்மாதிரியான செய்திகளை பொதிந்திருக்கிற வரலாறு தான் நபி அவர்களுடைய வரலாறு. ஒரு குடும்ப தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு ஆண் மனைவியிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், அவர் குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும், அவர் வியாபாரத்தில் எப்படி செயல்பட வேண்டும், அவருடைய குணம், பேச்சு, ஒழுக்கம், அவருடைய நடவடிக்கைகள், ஆடை, தலைவாறுவது, செருப்பணிவது உட்பட, இன்னும் சொல்வதாக இருந்தால் நமது இயற்கை தேவை நிறைவேற்றிவிட்டு செய்ய வேண்டிய ஒழுக்கங்கள் உட்பட நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்லக்கூடிய இந்த நபியுடைய வாழ்க்கையில் இப்போதுள்ள காலகட்டத்தில் ஆட்சிக்காகவும் அதிகாரத்தை பெறுவதற்காகவும் அதிகார பலத்தை தான் பெற்று செல்வாக்கோடு புகழோடு பல மக்களுக்கு பிரதிநிதியாக, அவர்களை ஆளக்கூடியவராக, அவர்களிடத்திலே அதிகாரம் செலுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் என்ற போட்டியில் இருக்கிற இந்த காலகட்டத்திலே ஆட்சியாளராக இருப்பவர், இப்போது இருப்பவர்களோ அல்லது இனிமேல் வரப்போகிறவர்களோ, அது இந்த மாநிலத்திலோ இந்த நாட்டிலோ அல்லது உலகத்தின் இன்ன பிற நாடுகளிலோ எங்கு வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாநிலத்தில் மட்டுமின்றி இல்லை, ஒரு நாட்டை ஆளக்கூடியவர் அல்லது உலக நாடுகளுக்கு ஒரு தலைமை பீடமாக வல்லரசாக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஆட்சி செய்யும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற எல்லா காரியத்தையும் வழிகாட்டுதலையும் முன்னோடிகளையும் நபியுடைய ஆட்சியில் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது 53வது வயதில் ஆட்சியாளராக ஆகிறார்கள். நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 13 ஆண்டுகள் மக்காவில் வாழ்ந்த பிறகு மதீனாவிற்கு சென்ற பிறகுதான் அவர்கள் ஆட்சியாளராக ஆகிறார்கள். 63வது வயதில் மரணித்து விடுகிறார்கள். மொத்தமாக அவர்களின் ஆட்சி 10 ஆண்டுகள் தான். ஆனால் அந்த 10 ஆண்டுகளில் மொத்த முன்மாதிரிகளையும் ஆட்சியாளர்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். மக்களுடைய பொருளாதாரம் ஆட்சியாளர்களுடைய கட்டுப்பாட்டில் வருகிறது என்றால் அதை எப்படி நிர்வாகம் செய்தார்கள் என்பதற்கும் நபியுடைய ஆட்சியில் முன்மாதிரி இருக்கிறது. பொதுவாக கோடிகள் புரளும் போது, ஆயிரக்கணக்கான கோடிகள், லட்சக்கணக்கான கோடிகள் புரளும் போது ஆட்சியாளர்களுடைய இயல்பாக அல்லது ஒரு தன்மையாக என்ன பார்க்கப்படுகிறது என்றால், முதலில் அவர்கள் சொகுசை எதிர்பார்த்துக் கொள்வார்கள், அனுபவித்துக் கொள்வார்கள். தனக்கான வாகனம், தனக்கான ஆடை, தனக்கான பங்களா, தனக்கான சொகுசான வாழ்க்கைக்கான ஒவ்வொரு பொருட்கள், வசதி வாய்ப்புகள், இதை ஏற்படுத்தி கொள்வதுதான் ஒவ்வொரு ஆட்சியாளர்களுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கும். கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை ஒரு 4-5 தெருக்கு ஒரு ஆள் பொறுப்பாளராக, அதற்கான ஒரு வார்டு உறுப்பினராக இருப்பவரிலிருந்து ஒரு நாட்டின் பிரதமர் வரைக்கும் இதன் மூலம் நம்ம என்ன சுய லாபத்தை அடையலாம் என்ற நோக்கம் பெரும்பாலும் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு மத்தியிலே நபி அவர்கள் ஒரு சாம்ராஜ்யத்தின் ஆட்சியை பெற்றிருந்தார்கள். அவர்கள் மக்களுடைய பொருளாதாரத்தின் மூலமாக என்ன சுய லாபத்தை அடைந்தார்கள் என்றால், மக்களுடைய பொருளாதாரத்திலிருந்து எந்த விதத்திலையும் கையாடல் செய்யாத, ஊழல் இல்லாத மிகப்பெரிய நேர்மையான ஆட்சியை நிறுவினார்கள். அதனால் அவர்கள் ஆண்ட அந்த நாட்டின் பொருளாதார வலிமை கூடியது. இப்போ ஒவ்வொரு நாட்டினுடைய பொருளாதாரத்தின் நிலை என்ன அப்படின்னு கணக்கெடுக்கும் போது நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய பின்தங்கிய நிலை.
பல்லாயிரக்கணக்கான கோடிகள் கடனில் இருக்கிறது. நாடு அளவில் எடுத்துக்கொண்டாலும் மாநில அளவில் எடுத்துக்கொண்டாலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலை என்று கடனை கணக்கு பண்ணாலே அவ்வளவு தெரிகிறது. ஆனால் நபி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எப்படியான புரட்சி என்று பாருங்கள். பொருளாதார புரட்சி. ஒரு மனிதர் இறந்து விட்டால், யாரோ ஒருவர் அவர் இறந்துட்டார்னா அவருக்கு ஏதாவது கடன் இருந்தால், அவர் இறந்துட்டாரு, அவர் உயிரோடு வாழும்போது கடன் ஏதாவது வாங்கியிருப்பாரு, கடனை கொடுக்காம இறந்துருவாரு. இப்படி இருந்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசா வைத்துக் கொண்டே கேட்பார்கள், யார் இவருடைய கடனுக்கு பொறுப்பேற்கிறீர்கள் என்று. அல்லது அவருடைய சொத்திலிருந்தே அந்த கடனை நிறைவேற்றுவதற்கான பொருளாதாரம் இருந்தால் அதை நபி அவர்கள் சொல்லிவிடுவார்கள். அல்லது யாராவது பொறுப்பேற்கிறீர்களா என்று கேட்பார்கள். இப்படி எதுவுமே இல்லைன்னா அவருடைய கடனை அடைக்கும் பொறுப்பு என் பொறுப்பு, இந்த ஆட்சியின் பொறுப்பு என்றார்கள். எவ்வளவு பெரிய பொருளாதார புரட்சி என்றால், ஒவ்வொரு குடிமகனின் கடன் சுமையை ஆட்சியாளர் எடுத்துக்கொண்டார். எப்படிப்பட்ட வரலாறு என்று பாருங்கள். அப்ப இவ்வளவு பெரிய பொருளாதார வலிமையுடைய நாடாக தன் குடிமக்களுக்கு அவ்வளவு கடனை நிறைவேற்றக்கூடிய மிகப்பெரிய புரட்சியாளராக நபி அவர்கள் இருந்தார்கள் என்றால் காரணம், அதனுடைய பின்னணி என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களின் பொருளாதாரத்திலிருந்து ஒரு கடுகு அளவு கூட எடுக்காதவர்களாக, தன் சுய லாபத்திற்காக பயன்படுத்தாதவர்களாக இருந்தார்கள். மக்கள்கிட்ட வசூல் செய்யறாங்க. இப்ப வரி வசூல் நடக்கிறது. ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு வரி, ஒரு குறிப்பிட்ட சதவீத அடிப்படையில் வரி வசூலிக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் முஸ்லிம்களிடம் இருந்து வாங்கப்பட்டது ஜகாத் ரசூலுல்லாஹ் வசூலிச்சாங்க. பிற மக்களிடம் இருந்து ஜிஸியா என்ற வரியை வாங்கினார்கள் ஆட்சி நடத்துவதற்கு. இப்படி வாங்கப்பட்ட பொருட்களில் இருந்து, ஜகாத்தாக மக்களிடமிருந்து வசூல் செய்யப்பட்ட பொருட்களிலிருந்து உணவு பண்டங்களும் இருக்கும். அதுல உள்ள ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை நபியருடைய பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து சாப்பிடும் பொழுது நபி அவர்கள் உடனே அவர்களுடைய விரலால் அந்த பேரிச்சம்பழத்தை பேரனின் வாயில் விரலை விட்டு எடுத்து துப்ப வைக்கிறார்கள். அதுக்கு பிறகு சொன்னார்கள், உனக்கு அலா தரா, உனக்கு தெரியாதா, ஜகாத் நமக்கு உள்ளது இல்லை, ரசூலுல்லாஹ்வே அல்லாஹ்வின் வழிகாட்டுதலால் ஏற்படுத்தி கொண்ட ஒரு சட்டம் என்னன்னா, இது நமக்கு உள்ளது இல்லை, இதுக்கு பிறகு என் வாரிசுகள் வந்தால் அவங்களுக்கு இது சொந்தம் இல்லை, இது முழுக்க முழுக்க மக்களுக்குள்ளது. ஒரு சின்ன பேரிச்சம்பழத்தை தன் குடும்பத்தை சார்ந்த பேர குழந்தை சாப்பிடுவதை கூட நபி அவர்கள் தடுத்தார்கள். மக்களின் பணத்தில் அவ்வளவு நேர்மையோடு நடந்த ஆட்சியாளராக இருந்தார். திடீரென்று நபி அவர்கள் ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது வேகமாக தொழுது முடிக்கிறாங்க. எப்போதும் தொழுது விட்டு மக்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் அன்றைக்கு மட்டும் வேகமா வெளியில போயிடுறாங்க. போயிட்டு வந்து இந்த சஹாபாக்கள் இடத்துல வரும்போது எல்லாரும் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன வேகமா தொழுத வச்சிங்க, சுருக்கமா தொழுத வச்சுட்டு சீக்கிரமா இங்க வெளியில போனீங்களே என்னன்னு கேட்கும்போது நபி அவர்கள் பதில் அளிக்கிறார்கள், அரசு கஜானாவிற்கு சொந்தமான ஒரு பொருள் என்னிடத்தில் இருந்தது, அதை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்காமல் மனது உறுத்தி கொண்டிருந்தது, அதனால் அதை சேர்த்து விட்டு வருகிறேன் என்றார்கள். எவ்வளவு அக்கறையோடு எச்சரிக்கையோடு கண்டும் கருத்துமாக மக்களின் பொருளாதாரத்திலிருந்து 1% கூட என்னிடம் இருக்க கூடாது, என் லாபத்திற்காக இருக்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவ்வளவு நேர்மையை கடைபிடித்ததன் விளைவுதான் குடிமக்களுடைய கடனை தானே சுமந்தார்கள். ஆனால் இன்றைக்குள்ள ஆட்சியாளர்கள் மக்களின் பொருளாதாரத்தை பயன்படுத்தி லட்சக்கணக்கான ரூபாய்க்கு ஆடை அணிகிறார்கள். பல கோடான கோடி அளவிற்கு மாளிகைகளை தங்களுக்கு கட்டிக்கொள்கிறார்கள். தன் குடும்பத்திற்கு, தன் மனைவிக்கு, தன் குடும்ப உறுப்பினர்களுக்கு பல்வேறு விதமான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். சொந்த உழைப்பா? அவர்கள் உழைத்து வேறு சிந்திய பணமா? மக்களின் பணம். அதில் பல ஆட்சியாளர்கள் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஊழலில் ஊறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நபி அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவ்வளவு நேர்மையோடு மக்களுக்கு சேர வேண்டியது சரியா சேரணும். கொஞ்ச நேரம் என் வீட்டில் இருந்தா கூட அது எனக்கு உறுத்துதுன்னாங்க. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையான வாழ்க்கை. அவருடைய வீடை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு நபர் தொழுதால் இன்னொருவர் படுத்துக் கொண்டிருக்க முடியாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் படுத்திருப்பார்கள், ரசூலுல்லாஹ் தொழுகும்போது சஜ்தா செய்யும் பொழுது ஆயிஷா அவர்களுடைய காலில் குத்துவார்கள், அவர்கள் காலை மடக்கிக் கொள்வார்கள். அப்பந்தான் ரசூலுல்லாஹ் சஜ்தா செய்ய முடியும். அவ்வளவு நெருக்கடியான இடம்தான் அந்த ஆட்சியாளரின் வீடு. மாளிகை இல்லை, தான் தனக்கென்று எதையும் பெரிதாக கட்டிக்கொள்ளவில்லை. உணவு என்ன? ஆட்சியாளராக இருந்த சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் 3 மாதங்கள் அடுப்பெரியவில்லை. என்ன உணவு? அஸ்வதான், பேரிச்சம்பழம், தண்ணீர். யாராவது பக்கத்து வீட்டில இருந்து பால் கொடுத்தா அதை குடிச்சுப்போம் அப்படிங்கிறாங்க. உணவில் இவ்வளவு எளிமை. யாருடைய எளிமை? ஆட்சியாளரின் எளிமை. சுவைகரமாக பல்வேறு ருசியான உணவுகளை உட்கொள்வதில் எந்த விதமான கணக்கையும் பார்க்காமல் தானும் தன் குடும்பமும் உணவை உண்ணக்கூடியவர்களாக அன்றாட வாழக்கூடிய குடிமக்களே இருக்கிறார்கள். அப்ப ஆட்சியாளர்கள் எப்படி சாப்பிடுவார்கள்? ஆனால் நபி அவர்களுடைய உணவின் நிலை இதுதான், அவருடைய வீட்டின் நிலை இதுதான். அவர்கள் படுத்திருந்த கட்டில் எப்படி இருந்தது? ரசூலுல்லாஹ் ஒரு நாள் படுத்திருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறாங்க. வந்து பார்த்தால் அந்த கட்டிலின் அச்சு ரசூலுல்லாஹ்வுடைய முதுகில் வடுகளாக காயங்களாக பட்டிருக்கிறது. பேரிச்ச மட்டை அதை போட்டு கட்டிலாக நபி அவர்கள் பயன்படுத்துகிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து அழுதுவிட்டு, நீங்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர், ஆன்மீக தலைவர், ஆட்சி தலைவர், நீங்க இப்படி இருக்கலாமா? மற்ற ஆட்சியாளர்களை பாருங்க, கிஸ்ரா, கைசர் போன்றவர்களை பாருங்க, அவங்களும் ஆட்சியாளர்கள். சொகுசான மெத்தைகளில் அவர்கள் வாழ்கிறார்களே, எங்கள்கிட்ட நீங்க சொல்லியிருந்தா உங்களுக்கு அப்படி ஏற்படுத்தி கொடுத்திருக்க மாட்டோமா அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில், இன்னலனல் ஆகிரா வலஹும் துன்யா, அவர்களுக்கு இந்த உலகம், நமக்கு மறுமைதான். இப்படி பதிலளிக்கிறார்கள். வீட்டு விஷயத்தில், இருப்பிட விஷயத்தில் பெரிய மாளிகைகள் இல்லை. உணவு விஷயத்தில் சுவைகரமான ருசியான உணவு இல்லை. ஆட்சியாளராக இருந்து தன்னுடைய அன்றாட அடிப்படை வசதியை கூட சரியாக செய்து கொள்ள எந்த விதமான முனைப்பையும் காட்டாமல் மக்களின் பிரச்சனையிலே, மக்களின் முன்னேற்றத்திலே மட்டுமே கவனம் செலுத்திய, தான் அதன் மூலம் எந்த விதத்திலையும் சுய லாபம் அடையாத ஒரு ஆட்சியாளராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். வறுமையை ஒழித்தார்கள். இப்படி எளிமையா இருந்ததுனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசாங்கத்தின் கஜானாவில் இருந்து எந்த விதத்திலேயும் கையாடல் செய்யாத உண்மையான நேர்மையான ஒட்டுமொத்த உலகத்தின் ஆட்சியாளர்களுக்கும் உச்சக்கட்ட முன்மாதிரியாக வாழ்ந்ததால் அவ்வளவு பெரிய பொருளாதார புரட்சியை ஏற்படுத்தினார்கள்.
பொருளாதார வலிமை கொண்ட நாடாக ஆக்கினார்கள். ஆனா இப்போ உள்ள நிலை என்ன? பொருளாதாரத்தை சரியாக கையாண்டால் எவ்வளவோ ஏழை எளிய மக்களுக்கு சரியான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இன்றைக்கும் நாட்டில் இந்தியா உட்பட இன்னும் பல நாடுகளிலும் குடிசைகள் இருக்கிறது. குடிசைகள் கூட இல்லாத, வீடு இல்லாத பல நபர்கள் ரோட்டோரத்தில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏழைகள் ஏராளம், வறுமையில் வாடுபவர்கள் ஏராளம். இவர்களுக்கெல்லாம் அரசாங்கத்தின் சார்பாக செய்து கொடுத்த ஏற்பாடு என்ன? நிரந்தர தீர்வு என்ன? அல்லது அரசாங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வசதி என்ன? அடிப்படை வசதி என்ன? மேம்போக்காக பல விஷயங்கள் நடக்கலாம், ஏழைகளுக்கானது, இப்படியெல்லாம் பேசு பொருளாக ஆக்கலாம். உண்மையாக வறுமை ஒழிப்பு புரட்சி நடந்ததா? அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி வறுமையை ஒழிக்கக்கூடிய திட்டத்தை ஏற்படுத்தினாங்க? பணக்காரனாக இருந்தால் அவனுடைய சொத்திலிருந்து 2.5% ஜகாத் கொடுத்தாகணும் அப்படின்னாங்கல்ல. முஸ்லிமாக அல்லாதவருக்கு ஜிஸ்யா என்ற வரியின் மூலம் அவரிடமிருந்து ஒரு வரியை வசூலிச்சாங்கல்ல. அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவை அந்த சொத்து மதிப்பு அடைந்து விட்டால் நீ இதை கொடுக்கணும்னு ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினாங்க. அதனாலதான் பண முதலைகள் மட்டும் இல்லாமல் பணத்தில் அப்படியே அந்த பணத்துடைய ஒரு காரணத்தினால் அதை அனுபவிப்பவர்கள் மட்டுமே இருந்து விடாமல் ஏழை எளியவர்களுக்கும் பல திட்டங்கள் சென்றடைந்தது. இப்ப எதனால ஏழை எளியவர்கள் இருக்கிறாங்க தெரியுமா? பணங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாராரை நோக்கியே குவிந்து விடுகிறது. கோடீஸ்வரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களின் பல தலைமுறையை பற்றி யோசித்துக் கொண்டு சேர்த்து வைத்துக் கொள்கிறார்கள். அதை ஒழிக்கும் விதமாக நீ ஒன்றிருந்து இத்தனை சதவீதம் ஒவ்வொரு சொத்திலிருந்து கொடுக்கணும் ஏற்படுத்தினார்கள். அதை சரியான முறையில் கண்காணித்தார்கள், வசூலாளரை ஏற்படுத்தினார்கள். அதன் விளைவு பணக்காரர்கள் மட்டுமல்லாமல் கடன்பட்டவர்களுடைய சுமையையும் ஏற்கக்கூடிய பெரிய பொருளாதார புரட்சி நடந்தது. இப்ப அப்படி இல்லையே. கோடீஸ்வரர்களாக ஆக்கிக் கொண்டே இருக்கிறார்கள், லட்சாதிபதியா ஆகிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பெரிய தொழிலதிபர் தன் தொழிலை பெருக்கிக் கொண்டே இருக்கிறார். வறுமையில் இருப்பவன் வறுமையில் வாடிக்கொண்டே இருக்கிறான். என்ன தீர்வு? அந்த பணங்களை உடையவர்கள், பொருளாதார வலிமை படைத்தவர்கள் சரியாக ஏழை எளிய மக்களுக்கு சேர வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்ற திட்டத்தை ஏற்படுத்த வேண்டும். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி. தானும் நேர்மையாக இருப்பது மட்டுமல்ல, பல திட்டங்களை ஏற்படுத்தி பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அதே போல இந்த பெருநாள் தினங்கள்ல ஃபித்ரா என்ற தர்மத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அல்லாஹ்வுடைய கட்டளையினால். அதன் மூலம் பல வறுமை ஒழிக்கக்கூடிய திட்டங்களை கொடுத்தார்கள். இது மாதிரி பொருளாதார வலிமையையும் ஏழை எளியோருக்கான பல விதங்கள்ல அவர்களை முற்படுத்துவதற்கான செயல்பாடுகளையும் செய்தார்கள். இந்த நிலைமை, இந்த நேர்மை, சரியான திட்டம், ஒரே இடத்தில் பணங்கள், கோடிகள், லட்சங்கள் முடங்கி விடாமல் அதை கண்காணிக்கக்கூடிய விஷயங்கள், அது அனைத்தையும் சரியாக செயல்படுத்தினார்கள், பொருளாதாரத்தை முன்னேற்றினார்கள். இப்ப இது இல்லையே. எந்த ஆட்சியாளத்தில் இந்த விஷயங்கள், திட்டங்கள் இருக்கிறது? நபியிடத்தில் இருந்தது. அப்படியே திட்டங்களை ஒருத்தவங்க போட்டாலும், சட்டத்தை இயற்றினாலும் அதை கடைபிடிப்பார்களா? சட்டங்கள் எல்லாம் அப்படியே சுவாரஸ்யமா இருக்கு. சில சட்டங்கள்
அப்படியே சொல்ல சொல்ல இனிக்கக்கூடிய விதத்துல இருக்கும். ஆனா புகழை, அதிகாரத்தை பெற்றிருப்பவன் அந்த சட்டத்தை பேண மாட்டான், அந்த சட்டத்திற்கு மதிப்பளிக்க மாட்டான். வேற யாரு? கீழ்மட்டத்தில் இருக்கிறவரு, மற்றவர்கள், இவர்களுக்கு மட்டும்தான் அந்த சட்டம், தண்டனைகள் பாயும். வருமான வரித்துறை என்று இருக்குது. யார் இடத்துல போவோம்? அரசாங்கம் யாரை மிரட்டணும்னு நினைக்கிறதோ அவர்கிட்ட மட்டும் போவோம். யார் அனுப்புறானோ அவனை போய் சோதிப்பார்களா? வருமான வரித்துறை யார் அதை அனுப்புகிறார்களோ, யார் கையில் இருக்கிறதோ அவர்களை சோதிக்க முடியுமா? அவர்களை சோதிக்க முடியும். அவர்களை சார்ந்த கட்சியில் இருப்பவர்கள், அவர்களுடைய உறவினர்கள், அவர்களை சோதிக்க முடியும். உண்மையாக அவர்களிடத்திலும் குற்றங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கும் தண்டனை. இப்படி இருக்கா? சமநீதி இருக்கா? சமநீதி இல்லை. அதனால திருடர்கள் திருடிக்கொண்டே இருக்கிறார்கள். பொருளாதார மோசடி செய்யக்கூடிய மோசடியாளர்கள் கூடிக்கொண்டே இருக்கிறார்கள். கேட்பதற்கு யாராவது முன்வந்தாலும் அவர்களுக்கு இல்லாத தண்டனையை கொடுத்து முடக்கி விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே இது பொருளாதார விஷயத்தில் மட்டும் இல்லை, ஒரு தண்டனை கொடுக்கிறது, ஒரு குற்றத்தை குறைக்கிறது, ஒரு சீர்திருத்தம் செய்கிறது, எல்லாத்திலையுமே சமநீதி இருந்தது. அதனால் சரியான ஒரு ஆட்சியாக, கட்டுக்கோப்பாக இருந்தது. மக்சூமியா குலத்தை சார்ந்த ஒரு பெண் திருடி விடுகிறார். அந்த குலம் மிக மேன்மையான குலம். அந்த குலத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அச்சப்படுகிறார்கள். இஸ்லாமிய ஆட்சியில் முகமது இருக்கிறார், நம்ம குலத்தை சார்ந்த ஒரு பெண் திருடி விட்டால் அவர்களுடைய கை இப்ப துண்டிக்கப்படும், நம்ம குலத்துக்கு அவமானம், நம்ம என்ன செய்யலாம்? ரசூலுல்லாஹ்வுக்கு ஹிப்பு ரசூலில்லா, ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நேசத்திற்குரியவராக உசாமா இருக்கிறாரு. இவரை அனுப்பி ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுவோம், பரிந்துரை பேச சொல்லுவோம். உசாமா ரலியல்லாஹு அவர்கள் நபியுடைய பாசமிகு வளர்ப்பு மகன். அந்த உசாமா ரலியல்லாஹு அவர்கள் அந்த குலத்தார்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வையும் வந்து கேட்கிறாங்க. அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள், கேள்வியாக கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்தில் ஒரு சட்ட விஷயத்தில் என்கிட்ட பேச வந்துட்டியா? எதை பத்தி என்று வந்து முறையிடுகிறாய்? அவர்களுடைய யோசனை என்ன? அவங்க திட்டம் என்ன? ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமானவரே, ரொம்ப பிடிச்சமானவரே, வளர்ப்பு மகன், அவர் பேசினா நமக்கு ஒரு காரியம் ஆகும். இந்த திட்டத்துல அந்த கணக்குல பேச சொன்னார்கள். ஆனால் நபியிடத்தில் அந்த வேலைக்கு ஆகல. நீ என்ன என்கிட்ட பேச வந்துட்டியா? அல்லாஹ்வுடைய சட்டத்தில் நீ என்கிட்ட வாதிடுகிறாயா? பரிந்துரை பேசுகிறாயா? இன்னமா அஹ்லக்கல்லதீன கபலக்கும், இதற்கு முன்னால் உள்ளவர்கள் அழிந்ததெல்லாம் எதனால தெரியுமா? இதா சரக ஃபீஹிம் ஷரீஃப் தரகு, அவர்களில் மேன்மையானவர்கள் திருடிவிட்டால் அவரை வெட்டி விடுவார்கள். இதா சரக ஃபீஹிம் லைஃப், அவர்களில் பலவீனமானவர்கள் திருடிவிட்டால் அக்காமு அலைஹி ஹஜ், அவர்கள் மீது தண்டனை நிறைவேற்றுவார்கள். இதான இப்ப நடக்குது. மேன்மையானவன், அதிகாரம் படைத்தவன், செல்வம் உள்ளவன், செல்வாக்கு மிக்கவன், பதவிகளில் இருப்பவன், இவனெல்லாம் திருடினால் அதை கண்டு கொள்வதில்லை. பலவீனமானவர் ஒரு மோசடி செய்துவிட்டால் அதற்கு தண்டனை, அதுக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்படி கொடுக்காம பல சமுதாய மக்கள் இருந்ததுனால அழிந்து போனார்கள். அறிந்து கொள்ளுங்கள், இந்த மக்சூமியா குலத்தை சேர்ந்த பெண் திருடிட்டாங்க. மக்சூமியா குலத்தை சேர்ந்த ஃபாத்திமா என்ற பெண் திருடிவிட்டால், லவ் அன்ன ஃபாத்திமத்த பின்த முஹம்மதின் சரகத், ஃபாத்திமா, என் மகள் ஃபாத்திமா, ஆட்சியாளரான, தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதியான என் மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் லகதஅது யதஹா, அவளின் கையை நான் துண்டிப்பேன். அவன் கையை நான் துண்டிப்பேன். என் மகள்னால விட்டுருவனா? எல்லாருக்கும் அதான் சட்டம். மோசடியில் ஈடுபடுபவன் யாராக இருந்தாலும் அவர்களுக்குரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்னாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு குற்றத்தை
ஒழிப்பதற்கு, சமூக தீமைகளை அழிப்பதற்கு சமநீதி ஆட்சியாளர்களிடத்தில் இருக்கா? கொலைகள் பெருகிறது, விபச்சாரங்கள் அதிகமாகிறது, கொள்ளைகள் பெருகிறது, இன்ன பிற பல பாவங்கள், பல தீமைகள் பெருகிறது, பெருகிக்கொண்டே இருக்கிறது. கட்டுப்படுத்திய பாடில்லை. நாளுக்கு நாள் அது கூடுகிறது. ஆட்சியாளர்களால் கட்டுக்கோப்பு கொண்டு வர முடியவில்லை. காரணம், சரியான தண்டனை கொடுக்கக்கூடிய சட்டங்கள் இல்லை. அப்படியே சில விஷயத்திற்கு தண்டனை கொடுக்கக்கூடிய சட்டங்கள் இருந்தாலும் சில பேருக்கு மட்டும்தான் அது நிறைவேற்றப்படுகிறது, பல பேருக்கு நிறைவேற்றப்படலை. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் என்ற ஊர்ல ஜெயராஜ் பெனிக்ஸ் என்ற தந்தை மகன் 2 பேரை அடித்தே அநியாயமாக காரணம் இல்லாமல் கொன்ற காவல் அதிகாரிகளுக்கு 9 காவல் அதிகாரிகளுக்கு சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி மரண தண்டனை என்று மதுரை உயர்நீதிமன்றம் அறிவித்தது. அநியாயமாக உயிரை கொன்றுவிட்டார்கள், அவர்களுக்கு இந்த தண்டனை வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் இது எல்லாருக்கும் பொருந்துமா? எல்லாத்துக்கும் இந்த சட்டத்தை நிறைவேற்றினால் அது உண்மையாக வரவேற்கத்தக்கது. ஆனா சில சாராருக்கு மட்டும்தான். கதபுனா அலைஹிம் அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸ் வல் ஐன பில் ஐன் வல் உதுன பில் உதுன் வஸ்ஸின்ன பிஸ்ஸின், உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், காதுக்கு காது, வல் ஜுரூஹ கிஸாஸ், எவ்வளவு காயங்களோ அதற்கு தகுந்த காயங்கள். இது அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட சட்டம். ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் ஒருவன் அநியாயமாக ஒருவரை கொலை செய்து விட்டால் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். ஆனா இந்த ஒரு சம்பவத்தில் கொடுக்கப்பட்டது. அப்படியே விரல் நீட்டி எண்ணி விடலாம் இந்த கொலை குற்றத்துக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது. அது மட்டும்தான் கொலை நடந்துச்சா? உலகத்தில் இந்த நாட்டிலேயே எத்தனை கொலைகள் சரமாரியாக நடந்தது. அது எல்லாத்துக்கும் சமநீதி வழங்கப்படுகிறதா? இல்லையே. குற்றங்கள் விஷயத்திலே இப்படி, மோசடி விஷயத்திலே இப்படி, பொருளாதாரத்தை சுருட்டுறான் அந்த நபர்கள், பண முதலாளிகள், தொழிலதிபர்கள், அமைச்சர்கள், பெரும் பெரும் அதிகாரம் படைத்தவர்கள், இவர்களின் ஊழலுக்கு ஒழுங்கான தண்டனைகள் கொடுக்கப்பட்டால் சரியான ஊழலற்ற மக்களின் பொருளாதாரத்தை மிகச் சரியாக கையாளக்கூடிய நேர்மையோடு அக்கறையோடு மக்களின் பாதிப்புகளை உணர்ந்து மக்களின் நலன் சார்ந்த சிந்தனையோடு ஒரு ஆட்சியாளர் ஆளும் போதுதான் பொருளாதார முன்னேற்றம் அடையும். குற்றங்களில் சமநீதியோடு நடக்கும் போதுதான் எந்த திருடர்களும், பெரிய திருடர்கள் முதல் சிறிய திருடர்கள் வரை தப்பிக்க முடியாமல் ஒரு நிலை ஏற்படும். அதுதான் நபி அவர்களுடைய ஆட்சியில் நடந்தது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியில் இந்த இப்போதுள்ள உலகத்தின் ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் சொல்லக்கூடிய பல பாடங்கள் இருக்கிறது. அது அனைத்தையும் மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைத்து அல்லாஹ்வுடைய தூதரின் புகழை மேலோங்க செய்யக்கூடிய காரியத்தை செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதிகமாக நபியின் புகழை மேலோங்க செய்யும் பணிகளை செய்வோம். அதன் மூலம் அல்லாஹ்வின் அருளை பெறுவோமாக என்று கேட்டு என் முதல் வேலையை செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இதில் வரக்கூடிய திங்கட்கிழமை 20ஆம் தேதியிலிருந்து நமது மர்கஸில் மாணவிகளுக்கான கோடைக்கால பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கிறது. அதற்கான விண்ணப்ப படிவங்கள் நிர்வாகத்தால் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதில் உங்கள் பிள்ளைகளை கோடை விடுமுறை பயனுள்ளதாக ஆக்கும் விதமாக சேர்த்து பயனடைய செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போதுள்ள இளைய தலைமுறை பல விதங்களிலே சீர்கெட்டு வழி தவறி பல சைத்தானிய சூழ்ச்சிகளிலும் வலை பின்னல்களிலும் சிக்கி தவிக்கக்கூடிய இந்த சூழலில் இது போன்ற வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்தக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோர்கள் மீதும் இருக்கிறது. இந்த கல்வி என்பது நிரந்தரமாக நமக்கு நன்மையை பயக்கக்கூடிய கல்வியாக மார்க்க கல்வி இருக்கிறது. அதனால் அதிகமாக உங்கள் பிள்ளைகளை சேர்த்து அவர்களுடைய இந்த விடுமுறை நாட்களை பயனுள்ளதாக ஆக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
அதே போல இந்த வகுப்பை நடத்தும் போது மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஜூஸ், ஸ்நாக்ஸ் இதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் செலவாகிறது. இந்த நற்பணிக்காக கல்வியை போதித்து ஒவ்வொரு மாணவனுடைய வாழ்க்கையையும் சீர்திருத்தத்தை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய இந்த நற்காரியத்திற்காக உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக வாரி வழங்குங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அமலும், அவருடைய அமல் எல்லாம் நின்றுவிடும், இல்லாமல் சலாசா, மூன்றை தவிர நான். அதில் ஒன்று இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பயன் தரக்கூடிய கல்வி. பயன் தரக்கூடிய கல்வியை போதித்தோ அல்லது அதற்கான ஒரு பங்களிப்பை செய்தோ ஒருவர் மரணித்து விட்டால் அது மரணத்திற்கு பிறகும் அவருக்கு நன்மையை தரும் என்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த கோடைக்கால பயிற்சிக்காக அதிகமாக பொருளாதார தேவை இருப்பதால் அனைத்து சகோதர சகோதரிகளும் அதற்கான பொருளாதார உதவி செய்து இந்த நன்மையான காரியம் மிகுந்த சிறப்போடு தொடர்ச்சியாக நடக்க ஒத்துழைப்பு தருமாறு கேட்டு நிறைவு செய்து